ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த 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 காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல் அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்குது. அதனால் ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும், அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்தில் அமைஞ்சுது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்ருக்காரு. ஸோ கிரண் சார் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவர் ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழம்மே வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுஹாஸ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் த காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் த சைல்டு ஆக்டர், அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. எஸ். அண்ட் இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறையா வந்து ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அழகாக நடிக்கிறாங்க, எல்லாமே சேர்ந்த ஒரு பொண்ணு, எந்த ஒரு கேரக்டரையும் வந்து வேர்சடைலாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களில் ஒரு மாடர்னாகவும் செட் ஆவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாகவும் செட் ஆவாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல்லையும் கச்சிதமாக உட்காருவாங்க. அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா சார் இப்போ சொன்னார் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
அண்ட் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார், எல்வர்குமார் சார். அண்ட் சூரி சார், நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எனக்கு எல்லோரும் சொன்னாங்க உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெற்றிமாறன் சார், உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது, உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ், உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அண்ட் யூ ஆர் அ ஜீனியஸ் when it comes to music. And I'm very grateful to be part of this movie and to be working with you. And Suhas, Ravindra sir and Satyaraj sir, நிறைய டேலண்டடான, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. அண்ட் கதிர் சார், சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீல் பி ஒன் அமங் தம். ஏன்னா ஹீ இஸ் வெரி டியர் டு மீ அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அண்ட் ஹோப்ஃபுல்லி இல் கம் அவுட் குட். தேங்க்யூ. வந்து ரொம்ப க்யூட்டாக ஒருத்தங்க மேலே ஏறி வந்து உட்காந்துருக்காங்க, சின்ன பாப்பா மாதிரி இருக்காங்க, ஆனால் நல்லா நடிப்பாங்க அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சாஷ்னா, வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ ஆன் போர்ட் அண்ட் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். வாங்க. வெல்கம் தான் பண்ணுறாங்கன்னு நினச்சா திடீர்னு கூப்பிட்டுட்டீங்க பேச சொல்லி. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்வேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் வந்து மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3rd படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய க்ரூவில் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ ஃபஸ்ட்டு 2nd படம் வந்து மகாராஜா ஒரு பெரிய க்ரூ, பெரிய டீம், அதே மாதிரி 2nd படம் 3rd படமும் இவ்வளோ பெரிய டீமோடு நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியன்னா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுகாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ.